வணக்கம் மக்களே. நம்ம கால்பந்து ஜோனுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நானும் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பதிவோட வந்திருக்கேன். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம நண்பர் ஒரு 2-3 நாளா கல்லூரி பக்கமே வரது இல்ல. அதனால இப்போலாம் அண்ணன் ஆட்டோல தான் போயிட்டு இருக்கேன். அந்த நண்பர் தான் கல்லூரி பக்கமே வரது இல்ல. ஆனா இவர் வந்துட்டு தான் இருக்காரு. எடுத்துட்டு போன 2 முட்டை ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் எங்க காலேஜ்ல அடுத்த வாரம் ஃப்ரெஷர்ஸ் டே நடக்க போகுது. அதுக்காக ஒரு 2 வீடியோ எடிட் பண்ணி தர சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் வீடியோ நானு, ஸ்டடீஸ்க்கு நம்ம மனோகர் மாவன். அப்புறம் இவர் தான் மனோகர் மாவன் பார்ட் 2. நாங்க 2 பேரும் சாப்பிட்டு வந்தப்பல இருந்து அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் 3:30 மணி போல கிட்ட எல்லாம் மாத்திட்டு ட்ரெயினுக்கு சுட்டு விட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ட்ரைனிங் வீடியோ எடுத்துறதுக்கு நம்மள்ட்ட இன்னைக்கு ஆள் இல்ல. அப்படி சோகமா இருந்தப்பதான் இன்னொரு ஹாப்பியான நியூஸ். இந்த வருஷத்துல நம்ம டீமோட ஜெர்சி வந்துருச்சு. ஜெர்சியை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் செம்ம எக்ஸைட்மெண்ட். இந்த மாதிரி ஜோனல் மேட்ச்லாம் விளையாடுறதுல ஒரு ஹாப்பியான விஷயமே எல்லாரும் டீமா ஒன்னா புது ஜெர்சி போடுறது தான். பசங்க தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தா கூட அவ்வளவு ஹாப்பியா இருக்க மாட்டானுங்க. ஆனா இந்த ஜெர்சி அன்பாக்ஸ் பண்ணும்போது அவங்க ஃபேஸ்ல இருக்க ஹாப்பி இருக்கே அடடா. அப்புறம் உங்ககிட்ட மேட்ச் அன்னைக்கு ஜெர்சியை ரிவீல் பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னடா எல்லாமே கரெக்டா போதேன்னு கொஞ்சம் நிம்மதியா வந்தேன். அதுக்குள்ள ஜோனு செம மழை. கரெக்டா 8 மணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். ஆனா மழை நின்று நான் அங்கிருந்து கிளம்பவே மணி 8:30 ஆயிடுச்சு. மழை நின்று உடனே கிளம்பினேன். ஆனா வண்டியில ஏறி உட்காந்தானே திரும்ப மழை. ரெயின் ஹெல்மெட்லாம் போட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அப்புறம் நம்மளுக்கு இந்த முட்டை மிட்டாய்னா கொஞ்சம் பிடிக்கும். அதை அப்படியே சாப்பிட்டு திரும்ப நைட்டுக்கு சாப்பிட்டு நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.